வணக்கம் நண்பா, எல்லாரும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பெஸ்ட்டான ட்ரூ1 அலவுன்ஸ் ஸ்பீக்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க எல்லாத்துக்கும் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ரேடியோ. அதுவும் பார்த்திங்கன்னா ப்ளூடூத்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டிங் இருக்குது. நீங்கள் என்ன ரெக்கார்ட் பண்ணிங்களோ அதை அப்படியே சொல்லியிருக்கோம். இப்போ ஏதோ நீங்கள் ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணுறீங்கன்னா என்ன காய்கறி அன்னன்னைக்கு உள்ள ரேட்டை மட்டும் நீங்கள் சொல்லிவிட்டு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணினாலே போதும். அப்படியே சொல்லும். ஒரு பக்காவான கிளியரன்ஸாக இருக்கும். வாய்ஸும் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு வண்டியில் ஒரு செட்டு, அதாவது 12 வோல்ட்டோட செட்டை மாட்டி அதுக்கப்புறம் 2 ஸ்பீக்கரை லைன் எடுத்துக்கிட்டு அது வந்து அடிக்கடி ஃபால்ட் வரும். இது அப்படியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 மணி நேரம் யூஸ் ஆகும். பேட்டரியோட தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கிளியரன்ஸாக இருக்கும். ரொம்ப ஒரு பெஸ்ட்டு கிளியரன்ஸு. வித் சார்ஜர்லாம் கொடுத்துப்பாங்க, எக்ஸ்ட்ரா சார்ஜர் கொடுத்துப்பாங்க. நீங்கள் டேரெக்டாக போடுறதுனா நம்ம மொபைலோட நோக்கியாவோட பின்னு சார்ஜர் இருக்குல்ல, அதாவது வந்து பார்த்திங்கன்னா V8ன்னு ஒரு பின்னு இருக்கும். அந்த மாடல் பின்னு தான் அது எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அதுவும் போக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ஜர் நான் பேட்டரி கழட்டி வச்சுருக்கேன். ஏன்னா உங்களுக்கு காட்டினா தான் பேட்டரி என்ன மாதிரி பேட்டரி போட்டிருக்காங்கன்னு தெரியும். அதனால் நான் கழட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பக்கா கிளியரன்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த ரெக்கார்டில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேசி முடிச்சுட்டு அடுத்து ப்ளே ரெக்கார்டுன்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும். ஒரு பக்கா கிளியரன்ஸாக இருக்கும். அதுவும் போக இந்த சவுண்டு, அதுக்கப்புறம் டைரெக்டாக நீங்கள் அந்த உள்ள ஃப்ரண்டில் வந்து ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். அந்த ஹோலில் நீங்கள் அலௌன்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா மைக்கில் நீங்கள் பேசினீங்கன்னா அப்படியே டைரெக்டான ஒரு வாய்ஸ் போகும். அப்படியே நீங்கள் மைக்காவும் பேசிக்கலாம், ரெக்கார்டிங் போட்டுக்கலாம், ப்ளூடூத் உண்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா USB மெமரி போட்டுக்கலாம், SD கார்டும் போட்டுக்கலாம். ரொம்ப ஒரு குவாலிட்டி. அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதை விட இதிலே வேறு மாடல் ஒன்று போட்டிருந்தோம். ட்ரூ1 தான். இதுவும் ட்ரூ1 தான். இதுலேயே ட்ரூ1ல் இது ஒரு லேட்டஸ்ட் மாடலே இதிலே போட்டிருப்பாங்க. நான் கீழே டிஸ்பிளேஷனில் கொடுத்துட்றேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கொஞ்சம் மேலே வர்றதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பை.